இன்னமும் ஒரு முறை உரத்து சொல்லுங்கள், திமுக தூர சக்தி தான், திமுக வார சக்தி தான், திமுக சாதியால் மக்களை பிரிக்கிறவர்களுக்கு கோர சக்தி தான். முதலமைச்சர் அவர்களே, முடிந்தால் அடுத்த கூட்டத்தில் இன்னொன்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், ஏழை எளிய மக்களிடம் அன்பு காட்டுகிற ஈர சக்தியும் திமுக தான். திமுக என்றால் உங்களுக்கு அடுக்குமொழிக்கும் பொருந்தி வருகிறது, இல்லையானால் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். அது பாரசக்தி, கோரசக்தி, ஈரசக்தி என்று அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். யாராவது நம்புவார்களா? இவ்வளவு எழுச்சியோடு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது தேர்தலில் தோல்வி அடைந்த ஒரு கட்சி என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? திமுகவின் தனித்தன்மை என்ன என்று கேட்டால் இதுதான் என்று உரத்து சொல்லுங்கள். மே 4 நம்மை வீழ்த்திவிடும் என்று பலர் நினைத்தார்கள். ஜூன் 3 மறுபடியும் நம்மை உயர்த்தி எழுத்து நிறுத்தும். ஒரு சின்ன நிகழ்விலிருந்து தொடங்குகிறேன். 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ஜூன் 3ஆம் தேதி புதுக்கோட்டையில் உரையாற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். மாலையில் பொதுக்கூட்டம். காலை நேரத்தில் மச்சுவாடி என்கிற இடத்துக்கு போய் வரலாம் என்று என்னை அழைத்து சென்றார்கள். அப்போது மாவட்ட செயலாளராக இருந்த நண்பர் பெரியண்ணன் அரசு, கவிச்சூடர் கவிதை பித்தன், சந்திரசேகரன் எல்லோருமாக சேர்ந்து மச்சுவாடிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். எதற்கென்று எனக்கு அப்போது தெரியாது. மச்சுவாடியிலே தான் தொழுநோய் இரவலர்களின் மறுவாழ்வு திட்டம் இருக்கிறது. அவர்களுக்கான சில உதவி திட்டங்களை செய்வதற்காக அழைத்து சென்றார்கள். அங்கே போகிற போது 416 பேர் அன்றைக்கு அந்த மச்சுவாடியிலே இருந்ததாக சொல்லப்பட்டது. அதில் ஒரு பெரியவர் தான் இன்றைக்கு நான் பேசப்போகிற இந்த தலைப்பை எனக்கு தந்தார். அவர் சொன்னார், தெருக்களில் நாங்கள் தொழுநோயாளிகளாக மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் அவமதிக்கப்பட்டோம், தெருக்களில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தோம். ஐயா, கலைஞரை பார்த்தால் சொல்லுங்கள், நாங்கள் சுயமரியாதையோடு வாழ்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். கலைஞர் சுயமரியாதைக்காரர் என்பது தன்னுடைய சுயமரியாதையை நிலைநிறுத்திக் கொள்வதில் மட்டுமில்லை, நம் அத்தனை பேருடைய சுயமரியாதைக்காகவும் சிந்தித்தவர் தலைவர் கலைஞர் என்பதால் அவர் சுயமரியாதைக்காரர். ஏறத்தாழ 3800 பேர் தமிழ்நாடு முழுவதும் தொழுநோயாளர்களாக இருந்தவர்களை சேர்த்து பல்வேறு இடங்களில் இல்லங்களை உருவாக்கி, வெறுமனே தங்கும் இடமில்லை. நான் அன்றைக்குத்தான் மச்சுவாடியிலே பார்த்தேன், பிறகு பரனூர் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு தங்குவதற்கு இடம், அவர்களினுடைய உடலில் சில பகுதிகள் குறைந்திருக்கும், இருக்கிற உடலை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன தொழில் செய்ய முடியும் என்கிற தொழில் பயிற்சி, மறுபடியும் பிச்சை எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த இல்லத்துக்குள்ளேயே அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை, இத்தனையையும் நினைத்து பார்த்த ஒரு மாமனிதன் இருந்திருக்கிறார் என்றால் அவர்தான் சுயமரியாதைக்காரர். இது எப்போது, இந்த திட்டத்தை அவர் எப்போது கொண்டு வந்தார்? 1971 ஜூன் 3, இதே நாள் தான். 72 ஜூன் 3 கண்ணொடி வழங்கும் திட்டம். பார்வை இல்லாமல் ஒருவன் அலையக்கூடாது, அவனுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு பேர்? 7.5 லட்சம் பேர். நண்பர்களே, பரனூருக்கு ஒரு முறை இந்திரா காந்தி அம்மையார் வந்தபோது பேசுகிறார், தொழுநோயாளர்களுக்கு ஒரு மறுவாழ்வு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த மனிதனுக்கு எப்படி வந்ததோ தெரியவில்லை என்கிறார், இந்தியாவிலேயே முதன்மையாக. பிறகு 72 7.5 லட்சம் பேருக்கு கண்ணொடி வழங்கும் திட்டம். அதில் 1,07,000 பேருக்கு கேட்ராக்ட் என்று சொல்லுகிற கண்புரை நீக்குகிற அந்த அறுவை சிகிச்சையை செய்தது கலைஞரின் அரசு. 72 ஒவ்வொருவரினுடைய சுயமரியாதையும் அவர் எப்படி காப்பாற்றி இருக்கிறார் என்பதற்காக சொல்லுகிறேன். 73 கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம். மனிதனை வைத்து மனிதன் இழுக்கலாமா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்ட மேற்கு வங்கத்தில் கூட கை ரிக்ஷா இருந்தது. தமிழ்நாட்டிலே தான் முதலில் கை ரிக்ஷாவை அவர் ஒழித்தார். ஆனாலும் என்ன செய்வது நண்பர்களே, மக்கள் மறந்து போனார்கள். கை ரிக்ஷாவை ஒழித்தவருக்கு வாக்களிக்காமல் ரிக்ஷாக்காரராக நடித்தவருக்கு வாக்களித்தார்கள். ரிக்ஷாக்காரராக நடித்தவருக்கு வாக்களித்தது கூட குற்றமில்லை, அவரோடு சேர்ந்து நடித்தவருக்கு வேறு வாக்களித்தார்கள். ஆனால் அத்தனை பேர் சுயமரியாதையையும் காப்பாற்றியது நம்முடைய மானமிகு சுயமரியாதைக்காரர் தான். 74 ஜூன் 3, ஒவ்வொரு ஜூன் 3 வருகிற போதும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களின் சுயமரியாதையை காப்பாற்றியவர். 74 ஜூன் 3 என்று நான் சொல்லுகிற போதே
பேராசிரியர் தீபக்கு அது புரிந்திருக்கும். மகாபலிபுரம் போகிற வழியிலே இருக்கிற முட்டுக்காட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நலத்திட்ட இல்லம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழிற்பயிற்சி கூடம், சக்கர நாற்காலிகள், காது கேட்கும் கருவிகள். காது கேட்கும் கருவிகளை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் எனக்கு ஒரு நினைவு வரும். நம்முடைய நண்பர் மீஞ்சூர் பாஸ்கர் ஒரு முறை சொன்னார், அங்கே இருக்கிற ஒரு தேநீர் கடையில் இருக்கிற ஒருவருக்கு காது கேட்கிற கருவியை வாங்கி கொடுத்தோம். மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டார். ஒரு வாரத்திற்கு பிறகு பார்க்கிற போது அந்த கருவியை காணவில்லை. ஏன்பா அதை காதில் வச்சுக்கலையான்னு கேட்டோம். அவர் சொன்னால், எப்படித்தான் இவ்வளவு சத்தத்தில் நீங்கள்லாம் வாடுறீங்களோ தெரியல, ஒரு வாரம் என் அமைதியே போயிடுச்சு, எடுத்துட்டேன்னார். எனவே மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்கும், மாற்றுத்திறனாளிகளை, தொழுநோயாளிகளை கலைஞர் எப்படி மதிக்கிறவர் என்பதற்கு ஒரு சின்ன செய்தியை இன்று காலை தான் நான் ஒரு நிமிட செய்தியாக நண்பர்களுக்கு அனுப்பினேன். தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நெஞ்சுக்கு நீதி முதல் தொகுதி வெளியீட்டு விழா, அது 75 ஜனவரி 12 நடந்திருக்க வேண்டும். கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது குடியரசுத் தலைவராக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் அதை வெளியிடுவதாகவும், அன்றைக்கு ஆளுநராக இருந்த கே ஷா அவர்கள் தலைமை வகிப்பதாகவும் இருந்தது. ஆளுநர்களை எப்போதும் நம்ப முடியாத போல இருக்கிறது. அப்போதும் நம்ப முடியவில்லை. ஆளுநர் யாரோ சிலர் மூலமாக சில செய்திகளை அனுப்பினார். குடியரசுத் தலைவர் வர இயலாது என்று கடைசி நேரத்தில் சொல்லிவிட்டார். ஆளுநரும் கலந்து கொள்ளவில்லை. அந்த புத்தகத்தை தயாரித்த தினமணி கதிர் பதிப்பகம் கொஞ்சம் தடுமாறிற்று. கலைஞர் சொன்னார், கலங்க வேண்டாம், யார் வெளியிட்டால் என்ன, புத்தகம் தானே. வெளியிட்டு விடா எப்படி நடந்தது தெரியுமா? 75 ஏப்ரல் 30 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். விடி இழந்தோர் சங்கத்தினுடைய தலைவர் நல்ல தம்பி என்பவர், பார்வையற்றவர் தலைமையில் விழா நடந்தது. முகமது அலி என்கிற ஒரு தொழுநோயாளி அந்த புத்தகத்தை வெளியிட்டார். ஒருவர் சக்கர நாற்காலியிலே வந்து சாந்தகுமாரி என்கிற சகோதரி அதை வாங்கி கொண்டார். அதாவது ஊனமுற்றோர் நலத்திட்டம் என்றுதான் 74. அதை கூட 2010 கலைஞர் என்ன நினைத்தார், சொற்களால் கூட காயப்படுத்தக்கூடாது, சொற்களால் கூட அவன் சுயமரியாதையை சுரண்டக்கூடாது, அவன் உடல் ஊனமுற்றமில்லை, மாற்றுத்திறனாளி என்று 2010 மார்ச் 1 அறிக்கை விட்டு அறிவித்தவரும் தலைவர் கலைஞர் தான். மாற்றுத்திறனாளிகளை கொண்டு ஒரு முதலமைச்சரினுடைய புத்தகம் வெளிவந்தது என்பதை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவர்களின் சுயமரியாதையை அந்த இடத்தில் நிறுத்தி காட்டியவரும் அவர்தான். 73, பிறகு 74, 75 ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கான கருணை இல்லம். ஒவ்வொரு ஆண்டும் அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு செயல்கள் அவருடைய பிறந்த நாளில் நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றுகிற செயல்கள். அதற்கு பிறகுதான் இங்கே பேசுகிற போது நண்பர்கள் சொன்னார்களே, குதிரை பந்தயத்தை ஒழித்தார். குதிரை பந்தயத்தை ஒழித்ததற்கு பிறகு ராஜாஜி அவர்களினுடைய நினைவிடத்தை திறப்பதற்காக வந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் மேடையிலே ஒரு வேண்டுகோள் வைத்தார். நீங்கள் குதிரை பந்தயத்தை ஒழித்து விட்டீர்கள், லாட்டரி சீட்டையும் ஒழித்து விடுங்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் ராஜாஜி நினைவிடத்தில் திறப்பு விழாவில் மேடையில் கலைஞரிடம் வைத்த கோரிக்கை, கலைஞர் மேடையிலேயே அறிவித்தார், மிக விரைவில் என்று. அடுத்த ஆண்டே தமிழ்நாட்டில் இருந்து லாட்டரி சீட்டும் ஒழிக்கப்பட்டது. லாட்டரி சீட்டுக்கு பின்னாலே போய் மனிதன், தமிழன் சுயமரியாதையை இழந்துவிடக்கூடாது என்று. ஆனால் பாருங்கள், சில லாட்டரி சீட்டுக்காரர்களுக்கு இன்னமும் கோபம் இருக்கிறது. அவர் 75 ஒழித்தார், இப்போதும் சில பேருக்கு அந்த கோபம் இருக்கிறது என்று புரிகிறது. நண்பர்களே, இவ்வளவும் செய்திருக்கிற நம்மை பார்த்து சிலர் சொல்லுகிறார்கள், திமுக தூரசக்தி, வாரசக்தி, கோரசக்தி. ஒரு நண்பர் கேட்டார், இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று. தயவு செய்து அவரை கேட்டு சிரமப்படுத்தாதீர்கள். அவர் என்ன வைத்துக்கொண்டு வஞ்சகமாக செய்கிறார்? அவருக்கு தெரியும் தான் பேசுகிறார். எழுதி கொடுத்தார்கள், பேசுகிறார். வேறு என்ன, அவராகவா பேசுகிறார்? ஆனால் அது வசை சொற்கள் என்று கருதி அவர்கள் பேசியிருக்கலாம். நான் இந்த மேடையிலே சொல்லுகிறேன், திமுகவை தூரசக்தி என்பதோ, பாரசக்தி என்பதோ, கோரசக்தி என்பதோ வசை சொற்கள் இல்லை. அவையும் ஒரு விதத்தில் திமுகவுக்கு பொருந்தும். திமுக தூரசக்தி தான். திரும்பி பாருங்கள், பின்னால் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால் நமக்கு வரலாறு இருக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன்.
நம்மவர்கள் இந்த தொழில்நுட்பத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்த இன்ஸ்டாவும் ரீல்ஸும் போதும் என்று நம்முடையவர்களே கருத தொடங்கி இருக்கிறார்கள். கோபால் சொன்னது மாதிரி 2 நிமிடம் போதும் என்று குறித்து கொள்ளுங்கள் பெரியோர்களே. வரலாறு இல்லாதவர்களுக்கு 2 நிமிடம் போதும், நமக்கு 2 நிமிடம் போதால். சுருங்க சொல்லுவது வேறு, ஆனால் நாம் அடுத்த தலைமுறைக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒருவேளை சொல்ல தவறிவிட்டோமோ என்கிற குற்ற உணர்வும் நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைக்கு நீங்கள் எண்ணி பார்த்தால் தூர சக்தி என்றால் தொலை தூரத்தில் தொடங்கிற்று நம்முடைய வரலாறு. 1 நூற்றாண்டுக்கு முன்னால் தொடங்கிற்று. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு திராவிட இயக்கம் இந்த மண்ணை வழி நடத்தும். இது ஒரு தூர சக்தி தான், யார் இல்லை என்று சொன்னார்கள். அவ்வளவு தொலை தூர பார்வை எங்களுக்கு உண்டு. பிறகு பார சக்தி என்கிறார்களே, பாரம் என்றால் கனம் என்று பொருள். இந்த மேடை கனமானது நண்பர்களே. இதே போல ஜூன் 3ஆம் தேதி தான் பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 2008 ஏப்ரல் மாதத்தில் 75க்கு பிறகு ஏன் அந்த திட்டங்கள் வரவில்லை? நம்முடைய ஆட்சி இல்லை, கலைக்கப்பட்டது. 89 ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் செய்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய பிறந்த நாள் ஜூன் 3க்கு சில நாட்கள் முன்பாகவே பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை கலைஞர் அறிவித்தார். இங்கே இருக்கிற பெண்களே குறித்துக் கொள்ளுங்கள், அது சொத்துரிமை அல்ல, சுயமரியாதை. பெண்களுக்கான சுயமரியாதை. யாரையும் யாரிடத்திலும் கை நீட்டி நிற்க வேண்டியதில்லை. 2008 திருநங்கையர்களுக்கான நல வாரியத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் தான். அண்மையிலே இந்தியா டிசன்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த போது ஒரு திருநங்கை ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். we have no parents, we have no siblings. எங்களுக்கு யாரும் இல்லை, பெற்றோர்கள் எங்களை ஏற்கவில்லை, உடன் பிறந்தவர்கள் எங்களை ஏற்கவில்லை, தன்னந்தனியாய் அனாதைகளாய் நாங்கள் நின்ற காலம் உண்டு என்று கலைஞர் தான் அவர்களுக்கான ஒரு நல வாரியத்தை ஏற்படுத்தி ஏறத்தாழ 3000 பேருக்கு மேலே அடையாள அட்டைகளை, குடும்ப அட்டைகளை கொடுத்தார். இந்த மேடையில் நான் பேசுவதிலே தற்செயலாக இன்னொரு பொருத்தமும் உண்டு. 2015 ஏப்ரலில் மாநிலங்களவையில் திருநங்கைகளுக்கான தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள்தான். அவர் ஏப்ரலிலே கொண்டு வந்தார். பிறகு அங்கே இருந்து மக்களவைக்கு போனது 16 பிப்ரவரி. அது இடபிள்யூஎஸ் ஆக இருந்தால் இந்த அரிய வகை ஏழைகள் இருக்கிறார்களே, உயர் ஜாதியிலே பிறந்து அவர்கள் ஏழைகள் என்கிறார்களே, அவர்களுக்கான இடஒதுக்கீடு 4 நாட்களில் நிறைவேறிற்று. கவனத்தில் வையுங்கள். யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. காலகாலமாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிற நமக்கு அது நிறைவேற்றப்படவில்லை. விபி சிங் என்கிற ஒரு மனிதன் வரவில்லை என்றால் நமக்கு அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது. தமிழ்நாடு மைசூரிலெல்லாம் தொடக்கம். 1978 வரைக்கும் வடநாட்டிலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. பீகாரிலே கற்பூரி தாகூர் என்கிற ஒரு முதலமைச்சர் வருகிற போதுதான் அது தொடங்கிட்டு 6 மாதத்தில் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் பணக்காரர்களுக்கு, மிகப்பெரிய பெரிய ஜாதி என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு இடஒதுக்கீடு 4 நாட்களில். இன்றைக்கு மாநிலங்களவையில், நாளைக்கு மக்களவையில், அதற்கு பிறகு உடனடியாக குடியரசுத் தலைவரினுடைய கையொப்பம். ஆனால் சிவா கொண்டு வந்த தனிநபர் மசோதா 2015 ஏப்ரலிலே கொண்டு வரப்பட்டது. 16 பிப்ரவரியிலே தான் மக்களவைக்கு போகிறது. அவர்களுக்கும் கூட சுயமரியாதைக்காக நல வாரியத்தை உருவாக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். எனவே இது ஒரு பார சக்தி தான், கனமான சக்தி. மாசேதுவான் சொல்லுவார், ஒரு துரோகி இறந்து போனால் அது ஒரு மயில் இறகினுடைய கீழே விழுவதை போல, ஒரு தியாகி இறந்து போனால், ஒரு போராடி இறந்து போனால் அது பாறை கீழே விழுவதை போல என்பார். திமுக என்பது ஒரு பாறையை போல. நம் முதலமைச்சர் தெரியாமல் பேசினார் என்று கருதாதீர்கள், புரிந்துதான். நேரடியாக பாராட்டினால் பக்கத்தில் இருக்கிற லாட்டரி சீட்டுக்காரர்கள் கோபப்பட்டுக் கொள்ளப் போகிறார்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார். இது ஒரு தூர சக்தி, இது ஒரு பார சக்தி. பாரம் என்றால் கனம், கனமழை, மழை என்று தானே சொல்லுகிறோம். பார சக்தி. இன்னொரு கேள்வி வரலாம், அது என்ன கோர சக்தி என்கிறாரே, அதுவும் பொருந்தும். கலைஞர் ஒரு முறை சொன்னார், எவனாவது சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பித்தால் கட்டை விரலோ தலையோ காணிக்கை வேண்டும் என்று இன்றைக்கு எவரேனும் கேட்டால் அவன் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை எரியும் என்று பாடியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். கோரசக்தி தானே. எவராவது மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நம் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசினால் அவர்களுக்கு கோர சக்தியாகத்தானே படும்.
திமுக ஒப்புக்கொள்ளுகிறோம். இன்னமும் ஒரு முறை உரத்து சொல்லுங்கள். திமுக தூர சக்தி தான், திமுக வார சக்தி தான், திமுக சாதியால் மக்களை பிரிக்கிறவர்களுக்கு கோர சக்தி தான். முதலமைச்சர் அவர்களே, முடிந்தால் அடுத்த கூட்டத்தில் இன்னொன்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்களிடம் அன்பு காட்டுகிற ஈர சக்தியும் திமுக தான். திமுக என்றால் உங்களுக்கு அடுக்குமொழிக்கும் பொருந்தி வருகிறது, இல்லையானால் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். அது பாரசக்தி, கோரசக்தி, ஈரசக்தி என்று அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் என் உரையை முடிப்பதற்கு முன்னால் துணை பொதுச் செயலாளர் அவர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மாசு அவர்களும் தமிழச்சி அவர்களும் எல்லாம் இருக்கிற இந்த மேடையில் என்னுடைய ஒரு சின்ன ஆதங்கத்தையும் பதிவு செய்துவிட்டு நான் உரையை நிறைவு செய்தேன். நாம் ஈரசக்தி தான், எதிரிகளிடம் கூட அன்பு காட்டுகிறவர்கள் தான். கலைஞர் தான் அதையும் நமக்கு சொல்லி தந்தார். என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் களமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் என்றார். அதை சரியாகவோ தவறாகவோ புரிந்து கொண்டு நம்முடைய அண்மையில் ஒரு நிகழ்ச்சியை நான் எல்லா தொலைக்காட்சிகளிலும் பார்த்தேன். மாமன் சீர் கொண்டு போகிற நிகழ்ச்சி, தாய்மாமன் சீர் கொண்டு போகிற நிகழ்ச்சி. இவ்வளவு பெருந்தன்மையா என்று எனக்கு தோன்றிற்று. ஏனென்றால் நம்முடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் யார் வீட்டுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு போகிறார் என்றால், இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண் என்று சொன்னவரின் வீட்டுக்கு, அண்ணா கலைஞரின் நினைவிடங்களை இடிக்க வேண்டும் என்று சொன்னவரின் வீட்டிற்கு, இன்னமும் சொன்னால் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்னும் பாட்டை கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி என்று பாடியவரின் வீட்டுக்கு, ஆரிய கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொன்னவருக்கு தாய்மாமன் சீர் கொண்டு போகிற அளவுக்கு எவ்வளவு பெரிய உள்ளம், எவ்வளவு பெருந்தன்மை. நண்பர்களே, நான் கொஞ்சம் சின்ன புத்திக்காரன், எனக்கு அது கிடையாது. கலைஞரை படித்தவன், அண்ணாவை படித்தவனுக்கு நான் உண்மையிலேயே தாய்மாமனாக இருந்தாலும் சாகும் வரை பகையாடியாக இருப்பேனே தவிர ஒரு நாளும் உறவாடியாக இருக்க மாட்டேன். இதுவும் சுயமரியாதையின் ஒரு வடிவம். நன்றி, வணக்கம்.